பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 5 வாக்கியம் சொல்கிறது, அங்கே ராக்காலம் இராது விளக்கும் சூரிய வெளிச்சமும் அவருக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரயாசிப்பார். அவர்கள் சதா காலங்களும் அரசாளுவார். இந்த நாளின் செய்தியாக அவருடைய ஒளியில் வாழ வேண்டும். வெளிச்சம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குமானால் எப்படி இருக்கும்? இருளாக இருக்கும். எனவே முக்கியமாக நீங்கள் நாளும் வேலை செய்யும் போது அதனை வெளிச்சம் இல்லாமல் செய்ய முடியாது. ஒருவேளை அந்த இரவில பார்க்கும்போது காட்டு மிருகங்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும். ஆண்டவர் நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்கிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்முடைய அவசியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். முற்காலங்களே பார்க்கும்போது இரவிலே காற்றில் அந்த விஷம் இருப்பதாக கருதப்பட்டது. எனவே அந்த இரவு வேளைகளுக்கு பார்க்கும்போது கதவுகளையும் ஜன்னலையும் நன்றாக அடைத்து விடுவார்கள். ஏனால் இரவுதான் நம்முடைய உடல் இயக்கம் மெதுவாகி நம்முடைய ஓய்வெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை சந்தோஷித்து நம் மனநிலையை ஊக்குவிக்கும் அந்த பகலிலே வெளிச்சத்தை நாம் அனைவருக்கும் கொடுக்கிறார். அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பரலோகத்தின் தேவனே வெளிச்சமாக இருப்பார் என்று வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் இடர வேண்டியே இருக்காது. அங்கு இடைவின்றி தேவனை நீங்கள் நாளும் ஆராய்த்து அவருக்கு புரோஜனமான பிள்ளையாக தொடர்ந்து நீங்கள் நாளும் பாடலாம். எனவே பரலோக அந்த வாழ்க்கை இவர்களே ஆரம்பிக்கிறது. அவருடைய ஆவியானுடைய தூண்டுதல்படி நீங்கள் நானும் வாழ்த்த துவங்கும் போது நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாய் மாகிறது. இயேசு நம்மில் பிரவேசித்து வாசம் செய்து ஒளியையும் ஜீவனையும் கொண்டு வருகிறார். குழப்பம், வருத்தம், பயம், நம்பிக்கையின்மை என்கிற இந்த கிருபை என்னும் பேரொளி அங்கே அகற்றுகிறது. அவருடைய ஒளியில் நடக்கும்போது பரலோக வாழ்வின் ஒரு பகுதியை நீங்கள் நாளும் அனுபவிக்கிறோம். அந்த பரலோகத்தின் சந்தோஷத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எப்படி பிதா, குமாரன், பரிசுத்தாவி அவர் 3 பேர் ஒன்றாய் வந்து அந்த பரலோகத்தை குடும்பத்தை நடத்துகிறார்களோ அதே சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கும் தருகிறார். ஆனால் இயேசு வரும்போது சாத்தானின் வல்லமை முறியடிக்கப்படும். எனவே இயேசு வரும்போது கண்ணீர் துடைக்கப்படும். அவர் இருளை நீக்கி மகிமையால் நம்முடைய வாழ்வை நிரப்புவார். இயேசு வந்து தங்கும் போது எல்லாமே மாறி போகும். எனவே ஒரு பாடல் நமக்கு இருக்கிறது, இயேசு கிறிஸ்து இருக்கும் இடத்தில் சகல அந்தகாரமும் அகன்றிருப்போம். எனவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவோம். இந்த காலைவேளையிலே உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறத்தக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.